அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் குடிசெயல் வகை குறள் எண் 1024. சூழாமல் தானே முடிவைதும் தம் குடியை தாழாது முயற்றுபவர்க்கு. தன்னுடைய குடும்பத்தை, இனத்தை, நாட்டை உயர்த்துவதற்காக மனத்தளர்ச்சி இல்லாமல் தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அந்த செயல்கள் கெட்டுப்போவதற்காக எந்த ஒரு கெடுதலும் வந்து சூழ்ந்து விடாமல் தாமாகவே அந்த செயல் முடிவுறும். The tasks for those who relentlessly work for the upliftment of their community will get completed on its own without any trouble surrounding that. இதற்கு என்னுடைய துடிப்பா, தளர்வின்றி தம் குடி முன்னேறச் செய்யும் பணி தானாகவே தடையின்றி முடியும். தளர்வின்றி தம் குடி முன்னேறச் செய்யும் பணி தானாகவே தளர்வின்றி முடியும். போன குறள் என்ன சொன்னார்னா, தெய்வம், கடவுள் தன்னுடைய ஆடையை இருக்க கட்டிக்கொண்டு வந்து உதவி செய்யும் அந்த வேலை முடியறதுக்குன்னு சொன்னார். இந்த குறள் ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. ஒருவேளை கடவுள் மறுப்பாளர்கள், பகுத்தறிவாதிகள் குறளை எடுத்து படிச்சாங்க அப்படின்னா அவங்க எப்படி அதை ஒத்துக்குவாங்க? கடவுள் இருக்கா இல்லையாங்கிறத, கடவுள் வந்து உதவி செய்யுங்கிறத எப்படி அவங்க ஒத்துக்குவாங்க அப்படிங்கிற சந்தேகம் ஐயனுக்கு வந்திருக்கு. அதனால என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா, அந்த செயல் கடவுள் வந்து உதவி செய்யறாரோ இல்லையோ, ஆனா தானாகவே முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு பொருளை கொண்டு வந்து சொல்றார். அதாவது இந்த உலகம், இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் என்ன செய்யும் சொல்லுவாங்கன்னா, நம்ம என்ன கொடுக்கறோமோ அதுதான் மிக அதிக அளவில் நமக்கு திருப்பி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிற நம்மளுடைய புறநானூற்று பாடலும் அதைத்தான் சொல்லுது. நம்ம நன்மையை கொடுத்தால் பல மடங்கு நன்மை நமக்கு கிடைக்கும், நாம் தீமையை கொடுத்தால் பல மடங்கு தீமை நமக்கு திரும்பி வரும். அதுபோல்தான் தன்னுடைய குடும்பம் முன்னேறுவதற்காக நேர் வழியில், குறுக்கோளில் போய் வேலை செய்யறவனுக்கு அது தானா முடியாது, கடவுள் வந்து வேலை உதவி செய்யாது. நேர் வழியில் தொடர்ந்து எந்த விதமான மனத்தளர்ச்சியும் அடையாமல் பணியாற்றிக் கொண்டே இருப்பவர்களுக்கு அந்த செயல் தாமாகவே முடிந்துவிடும், நல்லபடியாக முடியும் அப்படிங்கறதா ஐயன் சொல்ற பொருளுங்க. பல வேளைகள் நம்ம வந்து கோவிலுக்கு சென்று சாமி கும்பிடுவோம், அல்லது மசூதிக்கு சென்று அல்லாவை தொழுவோம், சர்ச்சுக்கு சென்று ஜீசஸையோ அன்னை மரியாவையோ தொழுவோம். தொழுத பிறகு என்ன நினைப்போம்? அந்த வேலை அவர்களுடைய கருணையால் தான் நடந்தது அப்படின்னு நினைப்போம். நிச்சயமா இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இது மிகவும் சாத்தியம்தான். ஆனால் நம்ம இது அந்த வேலைக்கான எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காம சும்மா போய் சாமியை மட்டும் கும்பிட்டுக்கிட்டு அந்த வேலை நிறைவேறினா எப்படிங்க முடியும்? நன்றாக படித்து விட்டு சாமிகிட்ட போய் கும்பிட்டு பிள்ளையார்ட்ட போய் தேங்காய் உடைச்சோம்னா அப்போ ஒரு வேளை நமக்கு எளிதாக இருக்கக்கூடிய வினாக்கள் அந்த தேர்வில் வரலாம். அல்லது அந்த தேர்வில் வந்த வினாக்களுக்கு நமக்கு விடை நன்றாக தெரிவதற்கு அந்த கடவுள் உதவலாம். நம்ம புத்தகத்தையே தொடல, படிக்கவே இல்லை, ஆனா பிள்ளையாருக்கு போய் குடங்குடமா தண்ணி ஊத்துறோம், 108 தேங்காய் உடைக்கிறோம், நடந்து வேளாங்கண்ணிக்கு நாகூருக்கும் போறோம். என்ன பயன் இருக்க முடியும்? ஒரு பயனும் அந்த கடவுள் கொடுக்காது. அப்போ முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த முயற்சி மனம் தளராமை இருந்து தொடர்ந்து தனக்காகவும், தன் இனத்துக்காகவும், குடும்பத்துக்காகவும், நாட்டுக்காகவும் எவன் தொண்டாட்டிக் கொண்டே இருக்கிறானோ அந்த செயல் தாமாக முடிவரும் அப்படின்னு என் சொல்றாரு. ஒரு காலத்துல பெரியாருக்கு முன்னாடி பல பேர் சொல்லியிருக்காங்க, அது யாரும் மறுத்து பேசல. ஆனா பெரியார் சொன்ன சில கருத்துக்களை எடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் அரசமைந்த உடனேயே அதை செயல்படுத்தியது. உதாரணமாக பிற்பட்டவர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுத்தது, பெண்களுக்கு சொத்துரிமை, படிப்புரிமை கொடுத்தது, தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு ஒரு சமுதாயத்தில் மரியாதை கொடுத்தது, கோவிலில் பிற சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்றதை சொன்னது, தமிழை மேம்படுத்த முயற்சி செய்தது. இது எல்லாமே தாமாக முடிஞ்சது. அப்படின்னா அப்ப அவங்க எல்லாம் எந்த வேலையுமே செய்யலன்னு எல்லாரும் வேலை செஞ்சாங்க. ஆனா இருந்தாலும் அந்த இடர்பாடுகளை மீறி இதெல்லாமே முடிஞ்சது அப்படிங்கிறது உதாரணமா எடுத்துக்கலாம். அதைத்தான் ஐயன் இந்த குறள்ல மிக அற்புதமாக சொல்கிறார். சூழாமல் தானே முடிவு எய்தும் தம் குடியை தாழாது உயற்றுபவர்க்கு. இந்த தாழாது உயற்றுபவர்க்கு வேறொரு குறள்ல வருது. எதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம்.
நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள். மருத்துவர் ராம செல்வரங்கம், நிஷின திருநெல்வேலி, சேலம், கள்ளக்குறிச்சி. டாக்டர் செல்வாக்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.